மதம், சாதி சம்பந்தப்பட்ட அடையாளங்களோடு கல்வி வளாகத்துக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். சின்ன கயிறா கூட இருக்கட்டும், எங்க வீட்டுல ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். நீங்க கட்டின கயிறை அவுத்துட்டா அது சரியாயிருமா? சகிப்புத்தன்மையை வளர்ப்பதற்கான ஒரு கல்வி அங்க வளாகத்துக்குள்ள வழங்கப்படும். அதுதான் முக்கியம். அதற்கான ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கும். செக்யூலரிசம் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் டாலரன்ஸ் தானே ஒழிய லேக் ஆஃப் ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி கிடையாது. நல்லபடியா எக்ஸாம் எழுதி நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏதோ ஒரு கோயிலுக்கு போவாங்க, அந்த அர்ச்சகரை யாரோ ஒருத்தர் அங்க இருக்கிற பூசாரி கையில கயிறு கட்டி விடுவார். இவங்க ஒரு நம்பிக்கையோட கயிறு கட்டிட்டு வருவாங்க. அதை நீங்க கட் பண்ணீங்கன்னா இப்ப அதுவே ஃபர்தரா இன்னொரு மோதலுக்கு வழிவகுக்கும். கையில கட்டி இருக்க கயிறை கட் பண்ணி விட்டுட்டா ஜாதி மத துவேஷங்களை அகற்றி விடலாம். ஆஹா, இவ்வளவு சிம்பிளா ஒரு தீர்வு இருக்கும்னா தமிழ்நாட்டுல மோதலே வராதுங்க, எந்த பிரச்சனையும் வராது. இந்த துவேஷம்ங்கிறது கயிற்றுலயாக இருக்கு. கயிறுங்கிறது என் நம்பிக்கையின் அடையாளம்ங்க. நீங்கள் அறுப்பது துவேஷத்துக்கான கயிறை அல்ல, நம்பிக்கைக்கான சரடையா இருக்கிறீர்கள், நம்பிக்கைக்கான ஊற்றுக்கண்ணை அறுக்கிறீர்கள். அப்படி அறுப்பதற்கான உரிமையை உங்களுக்கு யார் வழங்கியது? எனக்கு அந்த விதமான உரிமையை இந்திய அரசமைப்பு சாசனம் வழங்கி இருக்கிறது. அந்த அரசமைப்பு சாசனத்தின் பெயரில் பதவியேற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள் அதை மீறுகிற விதத்தில் பேசியிருப்பது என்பது கண்டனத்துக்குரியது.